ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனலில் வந்து நிறைய ரிவ்யூஸ், கார் ரிவ்யூஸ் வீடியோலாம் நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். அது ஏன் பண்ணியிருக்கோன்னா, நாங்கள் ஒரு கார் வாங்கின மாதிரியான ஒரு இதில் இருந்தோம், பிளானில் இருந்தோம். அதனால தான் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு சந்தோஷமான செய்தியை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிடணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன செய்தி, சந்தோஷமான செய்தினா, நம்ம ஒரு வழியாக ஒரு காரை புக் பண்ணியாச்சுங்க. அது என்ன கார் புக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சுபாகிரி சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ என்ன காருன்னு நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். கியா பிராண்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். பிராண்டில் என்ன காருன்னு உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னென்ன கார்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன் இவ்வளோ காரை பார்த்தீங்க, இவ்வளோ இது பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பொருள் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா ஒரு காய்கறி வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போனாலே இந்த காய் எவ்வளவு, இந்த வெண்டைக்காய் எவ்வளோ, ஒரு கிலோ எவ்வளவு, கேரட் எவ்வளவு, இது எவ்வளோன்னு கேட்டு தான் வாங்குகிறோம். ஏன்னா அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலுமே நம்மளுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் தான் வாங்குகிறோம். அது மாதிரி தான் நம்மளோட இவ்வளோ பெரிய லட்சத்தை இவ்வளோ நாள் சேவிங்கை வந்து ஒரு கார் வாங்க போகிறோன்னா பார்த்து தான் ஆகணும். அதனால தான் பார்த்தாங்க. அது என்னென்ன காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டாக வந்து மாருதி பிராண்டில் வந்து நாங்கள் எர்டிகா பார்த்தோம், XL6 பார்த்தோம், அப்புறம் 5 சீட்டரில் ப்ரெஸ்ஸாவும் பார்த்தோம். இது எல்லாமே ரிஜெக்ட் ஆகிருச்சு. ஏன்னா எர்டிகா மட்டும் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்ததாக வந்து நான் வந்து ஹூண்டாயில் வந்து வெனியூ பார்த்தேன். வெனியூ அவ்வளோவா செட் ஆகலை. ஆனால் கரெக்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க 5 சீட்டரில். ஆனால் பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது 16 லேக் சம்திங் போச்சு. அதே 16 லேக் பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டரு ரொம்ப ஃபேசியஸான வண்டி அப்படின்ற ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து எர்டிகா ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிட்டே இருந்துச்சு, வாங்குன்ட்டு. ஆனால் லாஸ்ட்டாக நிறைய ரிவ்யூ பண்ணுறப்பறம் அதுவும் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து மஹேந்திரா பிராண்டுக்கு போனோம். மஹேந்திராவில் வந்து 3XO பார்த்தோம். 3XO நல்ல வண்டி தாங்க, எதுவுமே குறையெல்லாம் சொல்லவே விரும்பலை. ஆனால் அதுவும் பட்ஜெட் வைஸு பார்க்கும்போது 5 சீட்டாக இருந்துச்சு. ஏன் 7 சீட்டர் போகக்கூடாது அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. மஹேந்திரா முடிச்சிட்டோமா. அதுக்கடுத்து வந்து நாங்கள் போனது வந்து டாட்டாவில் நெக்ஸான் பார்த்தோம். நெக்ஸான் 5 சீட்ரு. ஆனால் 5 ஸ்டார் சேஃப்டி உள்ள நல்ல வண்டி தான். ஆனால் லுக் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கல. அப்புறம் அதுவும் கொஞ்சம் இன்னொரு 2-3 வண்டி பார்க்கலாமேன்ற மைண்டு தோணுச்சு. அதனால் தோணுதெல்லாம் என்ன பண்ணோம், ரெனால்டு ட்ரைபரும் பார்த்தேங்க. ஆனால் ரெனால்டு ட்ரைபர் நாங்கள் வீடியோ ரிவ்யூ பண்ணி போட முடியல டைமில். அதனால் அதுவும் எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே தான் வந்து அவ்வளோவா பிடிக்கல. அது அடுத்ததாக நாங்கள் வந்து பார்க்க போனது என்னது, அதாவது மாருதி பார்த்துட்டோம். மாருதியில் எதுவும் XL6ம் பார்த்தோம். XL6 அதுவும் பார்த்தேங்க. XL6 வந்து கேப்டன் சீட் இருந்துச்சு, 6 சீட்ரு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோவா எனக்கு செட் ஆகலை. இன்னொன்று பார்க்கலாம் அப்படின்ட்டு செட் ஆனாலுமே எனக்கு தோணிகிட்டே இருந்தது என்னென்னா, பட்ஜெட்டுக்குள்ளே XL6 எர்டிகா கம்பேர் பண்ணால் XL6 கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் கூட இருந்துச்சு. ஆனால் எர்டிகாவே என் மைண்டில் உட்காந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த ஏன் அவ்வளோ போகணும், 13 லட்ச ரூபாக்குள்ளே அது பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் திரும்ப என்ன பண்ணிட்டோம், வேறு எதாவது பார்க்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு கியா மைண்டில் வந்துச்சுங்க. ஹூண்டாயோட சிஸ்டர் இது. ஓகே, கியா பார்த்துடலாம்ட்டு கியாவுக்கு போய் செல்டாஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். செல்டாஸ் வண்டி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. 5 சீட்ரு, அதே கிரேட்டா, செல்டாஸ் ரெண்டும் ஒரே இது தான். இருந்தாலும் கொஞ்சம் இதே பட்ஜெட்டில் கொஞ்சம் 7 சீட்டராக பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் போனது தான் கியாவோட கேரன்ஸ். அந்த கார் தாங்க நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அந்த புக் பண்ண சந்தோஷமான செய்தியை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதான் இந்த வீடியோ பதிவு. ஏன்னா ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணிவிட்டு வாங்க போகிறோம், வாங்கலாமா வேண்டாமான்னு உங்கள் கேட்டுட்டு திரும்ப வாங்கவே இல்லைனா நீங்கள் கழுவி ஊற்றுவீங்களே, அதனால தான் அப்படின்னு நினச்சி மட்டும் வாங்கலைங்க. தேவைகள் இருக்கிறனால தான் வாங்கினேன். அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தேவைகள் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கணும். ஏன்னா நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுகளுக்கெல்லாம் உடனே டக்குன்னு வாங்கி ஒரு காரை வாங்கி ஒரு வருஷத்தில் தூக்கி போட்டுட முடியாது. ஏன்னா அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு, இந்த 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா, இந்த நாயகன் படத்தில் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு காசையும் சம்பாதிக்கிறதுக்குள்ளே அப்பா நாயா பேயா ஓடணும் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். டைலாக் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையாகும். அதனால் யோசிச்சு தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. கியா கேரன்ஸ் ஒரு வழியாக புக் பண்ணிட்டோங்க. எப்போ டெலிவரி ஆகும்னா December 1 தான் வேணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னோடய மகளோட பிறந்த நாளுக்கு இது ஞாபகார்த்தமாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி கியா கேரன்ஸை December 1 டெலிவரி இருக்கிறோம். அதுலேயும் எந்த மாடல்னால் ப்ரீமியம் ஆப்ஷனல் தாங்க. அதுவும் ஏன் ப்ரீமியம் செலக்ட் பண்ணேன்னா, என்னோடய பையனோட பேர் பிரேம், அதனால் ப்ரீமியம் பிரேம். அதனால் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்னால எடுத்துருக்குங்க. இது ஒரு பார்க்க சில்லித்தனமாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் லைஃப் லாங் மெமரியில் நிற்கணும் அப்படின்றக்காக தான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு 13 லட்ச ரூபா போட்டு ஒரு வண்டி வாங்குகிறோன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம விற்க போகிறது கிடையாது. ஒரு 10-15 வருஷம் வைக்க போகிறோம். அதனால தான் இவ்வளோ யோசித்து ஆலோசனை பண்ணி அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்டலாம் ரிவ்யூ டிஸ்பிளே பண்ணி அதிலேருந்து கமெண்ட்டை நான்
ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி லாஸ்ட்டாக எடுக்க போகிற வண்டி தான் கியா கேரன்ஸ். அதுவும் கூட நம்ம 2017 ரெனால்டு குவிட் நம்மகிட்ட இருக்கிற வண்டி கார் 24ல் நல்லா பட்ஜெட்டுக்கு போனால் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி, இல்லைன்னா அதுவும் வித்ட்ரா ஆகும். அப்படியே எடுத்தாலுமே இந்த வண்டி எதுக்காக வேண்டி எடுக்க போகிறோம் தேவையில்லைன்னு நான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சுல, இங்கே ஒரு இடத்துல நாங்கள் வாடகைக்கு விடலான்ற பிளானில் பேசி வச்சுட்டேங்க. எடுத்தோம்னா மேக்ஸிமம் வாடகை தான் விடுவோம். ஏன்னா பர்சனலாக வச்சுருந்தாலுமே பார்க்கிங்க்கு ப்ராப்ளம். நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் ஒடிசாவில், ஜார்சுகுடான்ற ஒரு மாவட்டத்தில். அதனால் வந்து அந்த ஒரு பிரச்சனைனாலையும் வாடகைக்கு வர மாதிரி பேசி வச்சுட்டோம். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 2017 ரெனால்டு குவிட் கார் எவ்வளோ போகணுன்னு கார் 24ல் ஊருக்கு போகும்போது தான் அதை கொடுத்துட்டு நல்ல வேலைக்கு போனால் நம்ம புக் பண்ணியாச்சு வாங்குற மாதிரியான பிளான். அதுவும் மேக்ஸிமம் லோனுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி பிளானில் இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே 2-3 லோன் போட்டு அல்லோலப்பட்டு அவசியப்பட்டு ரொம்ப பண்ணிட்டேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வேணும்னா நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஓகே, இந்த சந்தோஷமான தருணத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, எங்களுக்கு ஆதரவு அளிக்க கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.